ஒரு மகனாக இந்த சதி திட்டத்திலேருந்து ஒரு அப்பாவை காப்பாற்ற முடியாதா? அடுத்து கட்சியுடைய தலைவரை இதுல இருந்து காப்பாற்ற முடியாதா? நீங்க விலகிக்கிட்டு அவங்க மந்திரவாதி, பூசாரி இப்படி பேரை சொல்லிட்டு விலகி நின்னா இது எப்படி ஒரு சரியானதா இருக்கும்? இவர் எப்படி அடுத்த இவர் ஒரு மகனாக இவரை நம்ப முடியும்? இவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி நாளைக்கே ஒரு கட்சியுடைய தலைவரா வந்தா இவர் எப்படி செயல்படுவார்? அன்புமணி நாளைக்கு மாநிலத்துல ஒரு அமைச்சராகவோ முதல்வராகவோ வந்தா எப்படி செயல்படுவார்னு வெளி உலகத்துல கேள்வி வராதா? இது உங்க கேள்வியா இல்ல வெளி உலகத்தினுடைய எல்லாத்தையும் வர விமர்சனம் தான். ஏன் இவ்வளவு தள்ளி நின்னுக்கிறாங்க பூசாரி கூட இருக்கிறவங்க, திமுகவுடைய கைகூலி? இதையே சொல்லிட்டு நீங்க இந்த பக்கம் நின்னு நாளைக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இவர் மகனும் கூடவே கட்சியுடைய தலைவரும் கூட. இதற்கு எல்லாமே இது நாள்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சான்று. நான் எந்த பதிலும் சொல்ல விரும்பல. இதற்கு முன்பாக எல்லா விஷயங்களும் முயற்சிகளும் இயல்பாக நடக்க வேண்டும் என்று மேற்கொள்ளப்பட்டது. அதை கடந்து இன்னைக்கு நிக்கிறோம்.